பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பணத்தை எண்ணி பார்த்த உடனே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. சரவணன் இருந்துட்டு அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா வச்சுட்டு போன பணத்தை விட கம்மியாக இருக்குது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? வச்சுட்டு போன பணத்தை விட கம்மியாக இருக்குன்னா நீங்கள் சொல்கிற அர்த்தம் புரியல. பணம் திருடு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சச்சே நானும் அப்படி சொல்லலடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தி என்ன நீங்கள் ஏதோ எண்ணிட்டுருக்கீங்க போல இருக்குது, என்ன பணம் கம்மியாக இருக்கா? நான் தான் எடுத்தேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது சம்மந்தி, பொண்ணு கொடுத்துருக்கேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சரவணன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள், பொண்ணு கொடுத்ததுக்காக கடையிலேருந்து பணத்தை எடுக்கணும், ஜூஸை எடுத்து குடிக்கணும், வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், 20 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்போ உங்களை கடையில் சேர்த்து கிடையாது, வேலை கேட்டீங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு போங்க, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. கடைக்கு சரக்கு வாங்கி போட முடியாமல் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக இந்த கடைக்கு முதல்ல வந்தீங்க? வேலை கேட்டு தானே வந்தீங்க, வேலையை மட்டும் செஞ்சுட்டு போங்க, அதுக்கான கூலியும் அப்பா தருவார் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. என்ன சம்மந்தி மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசுகிறாரு, ஏன் எனக்கு பணம் எடுக்க உரிமை இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லை சம்மந்தி, கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன்ல, அப்போ நான் உங்களை கேட்டு தான் எல்லாத்தையுமே செய்யணுமா? இனிமேல் இந்த உறவே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்கவும், சரவணன் இருந்துட்டு நீங்கள் என்னங்க உறவே வேண்டான்னு சொல்கிறது, நீங்கள் ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.